அன்பிற்கினுடைய வணக்கம். சுரேஷுடன் ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் என்னோடு பணிபுரிந்து வேற பள்ளியில போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசிரியர் கேட்டார். என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த ஆசிரியர் அவர் வந்து பிஜி டீச்சர், போஸ்ட் கிராஜுவேட் கெமிஸ்ட்ரி டீச்சர். அந்த பிஜி டீச்சரை அவருடைய தலைமை ஆசிரியர் மிரட்டிட்டு இருக்கிறார். என்ன மிரட்டலு? நீங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் நினைச்சா உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். சஸ்பெண்ட் பண்றது மாத்திரமில்ல, உங்களுக்கு பிழைப்பூதியம், சஸ்பென்ஷனை யாராவது பண்ணா அவங்களுக்கு பிழைப்பூதியம் கொடுப்பாங்க. அது வந்து சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதுக்கு ஒரு விதி வைத்து இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதை கூட கொடுக்காம பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இவர் மிரண்டு போனாரா இல்லையா என்பதெல்லாம் வேறு கதை. அவர் அதை எப்படி சமாளித்தார் என்பதெல்லாம் வேறு கதை. ஆனால் இவர் கேட்கிற கேள்வி மட்டும் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, ஒருத்தரை தேவையில்லாம சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? சரி, சஸ்பெண்ட் பண்ணிட்ட பிறகு அவருக்கு வழங்கப்படுகிற அந்த சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் என்று சொல்லப்படுகிற பிழைப்பூதியத்தை நிறுத்த முடியுமா என்கிறதான் கேள்வி. நம்ம என்னன்னு பார்த்துடலாமா? முதல்ல எல்லா அரசு ஊழியர்களுக்கும் கான்டக்ட் ரூல்ஸ் என்று சொல்லப்படுகிற நடத்தை விதிகள் இருக்குது. நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் கான்டக்ட் ரூல் 1973 இருக்குது. அது தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகள் 1973 அது இருக்குது, இருக்கட்டும். அதுல வகுக்கப்பட்ட அந்த முறைகளுக்கு புறம்பா யார் நடந்தாலும் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. சஸ்பென்ஷன் அதுல ஒண்ணு. ஆனால் அந்த சஸ்பென்ஷன் பண்ணுகிற அந்த விதி எங்க வருது அப்படின்னா, தமிழ்நாடு சிவில் சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் அதுல வருது. அதுல 17E என்று சொல்லுவார்கள். ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணணும்னா ஆன் த ஸ்பாட் அவருக்கு காரணம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அதுக்கப்புறம் சொல்லிதான் ஆகணும். 17E பிரகாரம் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்போ அவர் ஏதாவது தவறு இழைத்திருந்தார் அல்லது கிரிமினல் கேஸோ சிவில் கேஸோ அதன் அடிப்படையில் காவல்துறையில அவரை வந்து ஒரு 48 மணி நேரம் வச்சிருந்தாங்கன்னா போலீஸ் கஸ்டடியில் அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம். இதுதான் ரூல். அப்படி பண்ணிட்டாங்கன்னா யாரை சஸ்பெண்ட் பண்ணாலும் அவர் ஜீவாதாரம், அவர் பிழைத்து கிடைக்கணும் இல்லையா? அதனால அவர் கடைசியா வாங்குற ஊதியத்துல கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட் டு என்று சொல்லுவாங்க, ஈக்குவல் டு 50 விழுக்காடு அதுக்கு சமமான ஊதியம், கிட்டத்தட்ட பாதி ஊதியம் கொடுக்கணும். அது பேர் தான் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ். இதெல்லாம் சாதாரண அடிப்படை விதிகள். திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா நினைக்காதீங்க. இப்ப கேள்வி அது இல்லை. சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸை நிறுத்த முடியுமா? கொடுக்காம முடியுமானா முடியும். எப்போ? சரி, எப்போ கொடுக்கணும்? சரி, சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, பணியிடை நீக்கம் செய்து விட்டார்கள் என்றால் அவருக்கு இந்தாப்பா உனக்கு பிழைப்பூதியம் கொடுக்குறேன்னு அவருடைய வங்கி கணக்குல வரவு வச்சிட மாட்டாங்க. மாதந்தோறும் இவர் வந்து சான்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அதுக்கு 53 கிளாஸ் 1 இருக்குது, அந்த ரூல் இருக்குது. அது எதுல வருது? அந்த எஃப்ஆர் என்று சொல்லப்படுகிற ஃபண்டமெண்டல் ரூல்ஸ்ல வருது. அடிப்படை விதிகள்ல என்ன சொல்றாங்க? அங்க ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாக்கா அவர் ஜீவாதாரம், அவர் ஜீவித்து கிடக்க வேண்டும், பிழைத்து கிடக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு பாதி ஊதியம் கொடுக்கணும். அப்படி எப்போ அதை நிறுத்தலாம் அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கான நிபந்தனை என்னன்னா, அவர் வேற எந்த வேலைக்கும் போயிருக்க கூடாது. தனியார் வேலையோ அல்லது வேற அரசு ஊழியத்துக்கோ வேற ஏதோ தனியா ஒரு தொழிலும் செய்யக்கூடாது. அப்படின்னு நான் எந்த தொழிலும் செய்யல, எந்த வேலையிலையும் ஈடுபடல அப்படின்னு அவரு சான்று கொடுக்கணும். சுயமாவே ஒரு சான்று கொடுக்கணும், ஒரு மனு கொடுக்கணும். அப்படி வச்சுக்கங்க. அதுல இன்னொன்னு அதுல இருக்கணும், நீங்க சொல்ற இடத்துல அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அங்கதான் தலைமை இடத்துல தான் தங்கி இருக்கிறேன், இதெல்லாம் அதுல வரணும். இப்போ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது சாதாரண ஒரு மனுவா எழுதிடலாம். ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு என்று சொல்லப்படுகிற தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்குது பாருங்க, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரெகுலேஷன்ஸ் படி பிரிண்டட் ஃபார்மேட்டே வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டுங்க. உதாரணத்துக்கு அவர் அந்த மாதிரி மாதந்தோறும் சான்று கொடுக்காவிட்டால் மட்டும்தான் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸை நிறுத்த முடியும். ஞாபகம் வச்சு. ஒருவேளை இவரு அரசாங்கம் சொல்லுகிற இடத்தில் தங்காமலோ அல்லது அந்த பதிவுப்படி ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அங்க தங்காமலோ எங்கேயாவது அவர் போயிட்டார்னா அப்போ நிறுத்தலாம். யார் அதை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இவங்க வீட்டிலேயே தங்கியிருக்கிறாரா இல்ல வெளியூர் போயிருக்கிறாரா எங்கேயாவது போனாரா அப்படிங்கிறதுக்காக யார் கண்டுபிடிக்கணுங்கிறதா இங்க பிரச்சனையே. அப்படி தெரியாம உதாரணம் அந்த ஹெட் மாஸ்டரே நேரா வீட்டுக்கு வந்து செக் பண்றேன்னு வரக்கூடாது. வந்தா அது மிக மிக தவறு. எப்போ? காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகிற தகுதிறம் மிக்கவர்கள் யார் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்களோ, மேலதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா,
அவங்க என்ன பண்ணணும், கிராமமா இருந்தா அங்க கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ என்று சொல்லுகிறார்களே, அவங்களுக்கு மனு கொடுத்து இன்னார் இங்கதான் இருக்கிறாரான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சான்று கொடுங்க, அவரை பார்த்துட்டு வந்து அறிக்கை கொடுங்கன்னு அப்படி கேட்கலாம். நகரமா இருந்தா ஆர்ஐ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் போன்றவர்கள், இவரே போயிட்டு தலைமை ஆசிரியரே நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வர்றேன் பாரு, வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுலாம் பண்ணிட்டு வந்துட முடியாது. அங்க தகராறு ஆச்சுன்னா கூட பிரச்சனைக்குரிய சங்கதிகள் சம்பவங்கள் நடந்தா கூட தலைமை ஆசிரியரோ இல்லை யாரோ வேற யாரோ அது போய் ஆத்தென்டிகேஷன் இல்லாம எந்த ஒரு அதிகாரமான ஒரு ஆணை இல்லாம போயிட்டு இவங்க வந்து சரி பார்த்துட்டு வர முடியாது. ஆகவே சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் என்பதை நிறுத்துவதற்கான பல காரணங்கள் இருக்குது. அவர் வந்து மனு கொடுக்கணும், மாதாந்திரமா மனு கொடுக்கலாம், நிறுத்தலாம். ஆனால் கொடுத்து கூட இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம போனால் நிறுத்தலாம். அதுக்கு கடைபிடிக்க வேண்டிய முறைமைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கான விதிதான் 52 உட்பிரிவுல 1. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குருட்டுத்தனமா ஒருத்தருடைய பிழைப்பூதியத்தை நிறுத்திவிட முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாம இப்படி ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்ற தலைமை ஆசிரியர் அவர் மனிதனாக இருப்பாரா என்கிற சந்தேகத்தோடு இந்த பதிவை நிறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.